டாக்ஸ் கேஸ். செந்திலுக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் ஒரு தப்பான தகவல்களை இங்கே கொடுத்துட்டு இருக்காரு. புலி படத்தை வச்சு நாங்கள் ஏதோ வாங்கினது உண்மைன்னு ஒத்துக்கிட்டோம், மறைச்சிட்டோம் எல்லாம் கிடையாது. 2016-17 ரிட்டர்ன்ஸ்லேயே வி ஹவ் பெய்ட் எவ்ரி திங். அதுக்கு வந்து அவங்க எந்த வருஷம் அதாவது ஃபைன் போடுறது உங்கள் இஷ்டத்துக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் போடுவீங்களா? அந்த ஃபைன் போடுறதுக்குன்னு நீங்கள் நினச்சா அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. வித்தின் 6 months நீங்கள் ஃபைன் போடணும். போடாமல் விட்டு 2022 கொண்டு வந்து போட்டிங்கன்னா அது சட்டத்துக்கு புறமானதுங்க. என்கிட்ட ஜட்மெண்ட் காப்பியே இருக்கு. அந்த ஜட்மெண்ட் காப்பியில் பாயிண்ட் ஆஃப் டிஸ்பியூட்டே இருக்கு. பாயிண்ட் ஆஃப் டிஸ்பியூட் என்னன்னா, the point of dispute is to whether the proceeding have been concluded within a statutory time. இந்த டைம் தான் இங்கே இஷ்யூ. நீங்கள் எங்கள் தலைவர் எப்பப்பெல்லாம் படம் வருதோ அப்பப்பெல்லாம் ஒரு ரைடு வரும். நானும் ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். KN நேரு 1820 கோடி ரூபாய் ஊழல். அதற்கு அடுத்தது டாஸ்மாக் செந்தில் பாலாஜி 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல். அதுக்கு அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மூர்த்தி தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டில் பதிவு பண்ணுற எல்லா சொத்துலையும் 10% கமிஷன்.